இன்னைக்கு 4/1/5 காலைல எஞ்சோன பிரவேச வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 15 வீடியோ போட்டிருக்கோம். இதுக்காகவே நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வீட்டை விட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஹெட்செட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டுன்னு வந்து பார்த்தா விஎஸ்எஸ் போயிட்டு விஎஸ்எஸ் போனதுக்கப்புறம் பஸ்ஸே இல்லையோ நினச்சேன். ஒரு திருச்செந்தூர் பஸ்கார் ஸ்பீடு பிரேக்கரில் ஸ்லோ பண்ணார், அப்படியே ஏறியாச்சு. டேரெக்டாக திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறி ஒரு நாப்பை போட்டு ஹாஸ்டலுக்கு போனோம்னா லெமன் டீன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. லெமன் டீனா வேறு ஒன்றும் இல்லைங்க, அவங்க கடுங்காப்பியில் லெமனை புழிஞ்சு விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காலேஜுக்கு வந்து டேரெக்டாக நம்ம ஸ்பாஞ்சான இட்லியும் சாப்பிட்டுட்டு கார்பனேட்டட் ஆரஞ்சு ஜூஸையும் உள்ளே இறக்கிட்டு இன்னைக்கு காலேஜில் எந்த வேலையும் இல்லாத காரணத்தினால இசை மையத்துக்கு போவோம் சொல்லிட்டு அஜய் சொல்லியிருந்தார். அஜய் ப்ளஸ் அனிஸ் 2 பேரையும் பிறக்கி போட்டு அப்படி இசை மையத்தில் வேலையை முடிச்சாச்சு. அஜய் சொன்னார், நீ கூல் பூஸ்ட் தானே குடிச்சிருக்க, நான் உனக்கு கூல் ஹார்லிக்ஸ் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு அவரே ஸ்பான்சர் பண்ணார். இந்த இடத்துல அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. அது மட்டும் இல்லாமல் கோயில் சாப்பாடு நல்லா சாப்பிட்டாச்சு. சாம்பார் சோறு, தயிர் சோறு ப்ளஸ் ஊறுகாய் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. கோயில் சாப்பாடு பக்தி முக்கியம் அல்லவா அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு அப்படியே அகர்வால் ஆஸ்பத்திரிக்கு சாப்பிட்டு சாப்பாடு செமிக்கிறதுக்காக ஒரு நடையை போட்டாச்சு. அகர்வால் ஆஸ்பத்திரியில் வீடியோ எடுக்க விடுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு டவுட்லேயே போனேன். அதில் லிஃப்ட்டுக்குள்ளே மட்டும் வச்சு என் மூஞ்சை நானே வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஆனால் மூஞ்சை தெரியாது, மூஞ்சை காட்டக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கதையை பற்றி நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா அது சீக்கிரம் முடிகிற கதை கிடையாது, அதனால் ஓகேங்களா. அகர்வால் ஆஸ்பத்திரி முடிச்சோடனே அப்படியே வயிறு பச்சை காரணத்தினால 2 வடையை சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கு முன்னாடி பஜ்ஜி வச்சு சாப்பிட்டேன், ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேனே. அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் அண்ணன் கடையில் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு ஜூஸையும் குடிச்சிட்டு அவரையும் வீடியோவில் காமிச்சிட்டு அப்படியே போனால் அனீஸ் பயலுக்கு பஸ்ஸே வரல. அவனுக்காக ஒரு 1.5 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு நம்ம தூத்துக்குடி பஸ்ஸில் ஏறினா நம்ம பஸ்ஸில் படி வரைக்கும் கூட்டம். அதுலேருந்து அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. ஏன்னா நான் பஸ்ஸில் போனோன்னு உங்களுக்கு காட்டணும் அல்லவா. அதுக்கப்புறம் டவுன் பஸ்ஸில் ஏறி எப்போ மாதிரி சோக பாட்டை கேட்டுட்டு அப்படியே சோகமாக வந்துக்கிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, இன்றைக்கி ஒரே ஒரு மாதிரி மனசு மந்தமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்து எல்லாரும் நீங்கள் முட்டை குழம்புல தான் முட்டை போடுவீங்க, நாங்கள் புளிக்குழம்புலேயே முட்டை போடுவோம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் போட்ட முட்டை கோழி போட்ட முட்டை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வேலை ரொம்ப கடினமாக இருந்த காரணத்தினால இன்றைக்கி தூங்கவும் கடினமாயிட்டு. நாளைக்கு வீடியோ வந்தால் பார்ப்போம் கைஸ். அப்போ உத்தரவு வாங்கிக்கிற சாமி.